அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் சாமி இருக்கும் 10 இடங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சாமி அப்படின்னா பூஜை அறையில் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதையும் தாண்டி ஒரு சில இடங்களில் சாமி இருக்குது. அது என்னென்ன இடங்கள் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாசலில் சாணம் கலந்து அதை தெளித்து கோலம் போடுவாங்க. எப்பயுமே சாணத்திலையும் கோலத்திலையும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படின்றது ஐதீகம். அதனால தான் அந்த காலத்தில் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த சாணம் தெளிக்கிறது அப்படின்ற அந்த ஒரு விஷயமே இல்லாமல் போச்சு. அதுவும் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கோலம் போடுறதுக்கு சோம்பேறிப்பட்டுட்டு பெயிண்ட்லேயோ அப்படி இல்லைன்னா ஸ்டிக்கர் வாங்கியோ ஒட்டிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சாணம் தெளிக்கல அப்படின்னாலும் தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் கலந்து அந்த மஞ்சள் தண்ணியை தெளிக்கும் போதும் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க. நம்ம எங்கே கோலம் போடுறோமோ அந்த கோலத்தில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க. அதனால் டெய்லி கண்டிப்பாக கோலம் போடணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிலைவாசல். ஸோ நிலைவாசல் அப்படிங்கும்போது சில பேர் அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அது மேலே நிற்கிறது, தொடப்பம் போட்டு கூட்டுறது, அதை ப்ராப்பராகவே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. நிலவாசல் பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலேயே என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் அதிலே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நிலைவாசலில் குலதெய்வம், அஷ்ட தேவதைகள், மகாலட்சுமி தாயார் இவங்கெல்லாம் வாசம் செய்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம நிலைவாசலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த நிலவாசலில் நம்ம எப்படி பராமரிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு நடக்க இருக்கிற நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது. இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சாதாரணமாக நினைக்கக்கூடாது. வாரத்தில் ஒரு நாள் நிலவாசலை கழுவி அதில் மஞ்சள், சந்தனம், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, பன்னீர், நான் சொன்ன இந்த எல்லா பொருட்கள்லையும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க. ஸோ இந்த பொருட்கள்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம தடவிட்டு குங்குமம் வைக்கும்போது அது பார்க்குறதுக்கே ரொம்ப மங்களகரமாக இருக்கும். மங்களகரமாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் குலதெய்வம், அஷ்ட தேவதைகள், மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அந்த நிலவாசலில் லெமன் கட்டாயம் நம்ம வைக்கணும். ஸோ லெமன் வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறவங்க எல்லாரும் நல்ல எண்ணத்தோடு நுழைவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எதிர்மறை ஆற்றல் இருந்துச்சு அப்படின்னா அதை அந்த வாசல்லையே அதை நிறுத்தி வச்சிடும். நிலவாசலுக்கு நல்ல ஆற்றலை கிரகிக்கிற சக்தியும் தீய ஆற்றலை துரத்தி விடுற சக்தியும் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம லெமன் நிலவாசலில் வைக்கிறோம். ஸோ அந்த லெமனை வீக்லி ஒன்ஸ் நம்ம மாற்றணும். அடுத்ததாக கன்னி மூலை, அதாவது தென்மேற்கு மூலையும் ஈசான்ய மூலை வடகிழக்கு மூலையிலையும் தெய்வம் வாசம் செய்கிறாங்க. அதனால் அந்த இடத்துல முடிஞ்சால் நம்ம தீபம் ஏற்றுறது நல்லது. அடுத்ததாக எல்லாருக்கும் தெரிஞ்ச துளசி மாடம். துளசி மாடம் அப்படின்னாலே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிற இடம். நிலவாசலில் விளக்கேற்றிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றுறோமோ அதே மாதிரி துளசி மாடத்துக்கும் நம்ம விளக்கேற்றணும். துளசி மாடம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை அழகாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு மகாலட்சுமி தாயார் ஸ்லோகம் சொல்லி, பெரிய அளவில் சொல்ல முடியல அப்படின்னாலும் மகாலட்சுமி தாயாரோட காயத்ரி மந்திரம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பணப்பெட்டி நம்ம எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துலையும் தெய்வம் வாசம் செய்கிறாங்க. அதனால தான் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பணம் வச்சோம் அப்படின்னா அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் பணம் வைப்போம், வைக்கிற இடம் தெரியாது, அதுக்குள்ளே டக்குன்னு செலவு வந்துடும். பணம் வைக்கிறதும் தெரியாது, போகிறதும் தெரியாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக செலவாகிற மாதிரி இருக்கும். பணப்பெட்டி வைக்கிற இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க. குபேர மூலையான தென்மேற்கு மூலையில் தான் மோஸ்ட்லி பீரோ வைப்போம். அடுத்ததாக மூலிகை செடி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தெய்வம் வாசம் செய்வாங்க. அது நோயை குணமாக்குற எந்த செடியாக இருந்தாலும் சரி அந்த செடிகளில் தெய்வம் வாசம் செய்கிறாங்க. மருதாணி செடியாக இருக்கலாம், இல்லை துளசி செடியாக இருக்கலாம், அருகம்புல், எருக்கஞ்செடி, இந்த மாதிரி செடிகள்லாம் தெய்வம் வாசம் செய்கிறாங்க. அடுத்ததாக அக்னி மூலை. அக்னி மூலையான தென்கிழக்கு மூலையிலையும் தெய்வம் வாசம் செய்கிறாங்க. அக்னி மூலையான தென்கிழக்கு மூலையில் தான் நம்ம மோஸ்ட்லி கிச்சன் வச்சுருப்போம். ஸோ அந்த கிச்சனில் அன்னலக்ஷ்மி தாயார் வாசம் செய்கிறாங்க. அன்னலக்ஷ்மி தாயாரோட அருள் இருந்தால் மட்டும்தான் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். பூஜை அறைக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் தரமோ அதே இம்பார்ட்டன்ஸ் நம்ம கிச்சனுக்கும் தரணும். பூஜை அறை நீட்டாக க்ளீனாக எப்படி வச்சு தீபம் தூபம்லாம் போடுறோமோ அதே மாதிரி கிச்சனில் அன்னபூர்ணி தாயாரோட படமோ இல்லை விக்கிரகமோ வச்சு வழிபடலாம். சில பேர் அன்னபூர்ணி தாயார் படத்தை பூஜை அறையில் வச்சு வழிபடுவாங்க, சில பேர் கிச்சனில் வச்சு வழிபடுவாங்க. அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. ஆனால் கிச்சனை நீட்டாக வச்சு அன்னபூர்ணி தாயாரை மனசார நினச்சி ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறது நல்லது. அடுத்ததாக மாடி, அதாவது கன்னி மூலை ஈசான்ய மூலையில் மாடியில் நம்ம விளக்கேற்றணும். எல்லா நாளும் விளக்கேற்ற முடியல அப்படின்னாலும் விசேஷ நாட்கள்
இல்லை செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரியான நாட்கள் மட்டுமாவது நம்ம ஒரு அகல் தீபம் போடுறது நல்லது. இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது நமக்குரிய அந்த எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே காணா போய் நல்லது நடக்கும். அடுத்ததா நம்ம ஜென்ரலா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு நோயால பாதிக்கப்படுறோம், இல்ல நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தையோ அப்படி இல்லைன்னா இஷ்ட தெய்வத்தையோ மனசார நினைச்சு ஒரு மஞ்சள் துணியில ₹1 இல்லை ₹5 காயின் போட்டு காணிக்க முடிஞ்சு வைப்போம். நம்ம எதுக்காக வேணுமோ அது நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த காயினை போய் நம்ம உண்டியலில் சேர்த்துட்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டியிருப்போம். அந்த காணிக்கையில் தெய்வம் வாசம் செய்கிறாங்க. இது எத்தனை பேத்துக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. நீங்களே நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம எதை நினச்சி அதை காயின் முடிஞ்சு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை ஒன்று சால்வ் ஆகிருக்கும், அப்படி இல்லைன்னா திரும்ப நடக்காமல் இருக்கும். நோயாக இருந்தால் கூட குணமாயிருக்கும். அது ஒரு எண்ட் கார்டு மாதிரி அது செயல்படும். ஏன்னா அந்த காயினில் நம்ம எந்த தெய்வத்தை நினச்சி வேண்டுமோ அந்த தெய்வம் அந்த பிரச்சனையை உள்வாங்கி நமக்கு திரும்ப வரக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருந்து நம்மளை பாதுகாக்கிறாங்க. அந்த காயினில் குலதெய்வம் வாசம் செய்கிறாங்க. அதனால் நம்ம தீபதூபம் போடும் பொழுது அந்த முடிஞ்சு வச்ச காணிக்கைக்கும் சேர்த்து நம்ம தீபதூபம் போடணும். திரும்ப நம்ம எப்போ குலதெய்வத்துக்கோ இல்லை அந்த இஷ்ட தெய்வத்துக்கோ வேண்டி வச்சுருப்போம்ல, அது எப்போ போகிறோமோ அப்போ அந்த காயினை அந்த உண்டியலில் நம்ம சேர்த்துடணும். அடுத்ததா நல்ல மனசும் அன்பான உள்ளமும் எங்கே இருக்கோ அங்கே தெய்வம் வாசம் செய்வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.